ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அசோக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ மேபி இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் உண்டு. இது எல்லாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஓகே. நான் ரொம்ப பேச விரும்பல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டே போயிட்டு இருக்கிறதில்ல. அதே மாரி மார்க்கெட் சரிவடைஞ்சது அப்டின்னா, தொடர்ந்து டவுன் ட்ரெண்டும் போயிட்டு இருக்கிறது. சில நேரங்கள்ல கன்சாலிடேட்ல வந்து மார்க்கெட் மாட்டிடும். இந்த இடங்கள்ல நம்மள மாரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து சஃபர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நான் இங்க சொல்ல வர விஷயம் வந்து என்னன்னா, தினசரி மார்க்கெட் அப்போ, டவுனோ, சைட்வேஸோ. ஆனா எல்லா நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்எஸ்சி ஓப்பன் பண்ணி பாருங்க. தினசரி 20% 15% 10%ன்னு சொல்ட்டு அது மார்க்கெட் கிராஷே ஆனாலுமே மேல போகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து உண்டு. நீங்க என்எஸ்சில போயிட்டு ஓவரால் ஸ்டாக்ஸ்ல போய் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, டாப் பிகினர்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து டவுன் ஃபால் தான் நிஃப்டி. ஈவன் இன்னைக்கும் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, 20% வந்து மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வந்து போனதுக்கான நெறைய ஸ்டாக்ஸ் வந்து 10% 15% 20%ன்னு சொல்லிட்டு எவ்ரிடே வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து என்னன்னா, மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. அது அன்பிரெடிக்டபிள். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி பிசினஸ் தான். என் நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ நான் வந்து அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்குறேன். ஆனா எல்லா நாட்கள்லயுமே ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மேல் நோக்கி போயிட்டு தான் இருக்கு. ஓவராலா இன்ட்ராடே லிவரேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1563 ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கு. ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்கிரிப்ட் ஆட் ஆன் ஆகும். சிலது வந்து இதாயிடும். நீங்க கைட் லிவரேஜஸ் இன்ட்ராடே லிவரேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு அடிச்சீங்க அப்படின்னா, கூகுள்ல டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இன்ட்ராடே லிஸ்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் வரும். ஸோ அதுல வந்து நீங்க லிவரேஜோட நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையா சொல்ல வர விஷயம் என்னன்னா, நான் வந்து மார்க்கெட்ட பார்க்கக்கூடிய என்னோட பார்வைய நான் உங்ககிட்ட பதிவிட போறேன். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்மளோட ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது நம்மளோட ட்ரேட் டுடே டுகெதர்க்கான ஷீட். அதாவது இத பத்தின பதிவு ஆல்ரெடி 2, 3 வீடியோக்கள்ல நான் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஒரு அவுட்லைன் குடுத்துர்றேன் அகைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னுடைய ட்ரேடிங் டூல். ஸோ ட்ரேட் டுடே டுகெதர் அஷோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் வியூல ஃப்ரீயா அவைலபிள் இருக்கும். நீங்க யாருனாலும் எடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்றது நான் இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல பதிவிட்டுருக்கேன். நீங்க போய் பார்க்குறவங்க பார்த்துக்கங்க. இதுல சிம்பிளா இப்ப நான் சொல்ல வர விஷயத்த சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா மார்க்கெட்ல ஒரு 1600 ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த 1600 ஸ்கிரிப்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபெக்ஸ், அப்புறம் ஆஸ்டெக், அப்புறம் எம்சி லவ், சாரி எம் கிளவுட், கேடிகே பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அ இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவே இருந்தாலுமே, மேல போன ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் 400 பாயிண்ட் டவுன் ஃபால், நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து டவுன் ஃபால். மார்க்கெட்டே நெகட்டிவா இருந்தாலுமே, மேல போற ஸ்டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ என்னோட ட்ரேட் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, எவ்ரிடே நான் பார்க்குறது, மேல போகக்கூடிய ஸ்டாக்ஸ நான் வந்து என்னோட ஓன் மனில நான் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அத நான் எப்படி வாங்குறேன் அப்படின்னா, ஸோ இதுதான் நான் ட்ரேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை, இன்னொன்னு வந்து லோவர் லோ, இன்னொன்னு லோ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை. எப்பல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ஹையர் ஹைய கிராஸ் பண்ணி ஒரு ஹை கிரியேட் ஆகுதோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணுவேன். அதே மாரி மார்க்கெட் எப்போ இந்த லோவர் லோவ தாண்டி இந்த லோ கிரியேட் ஆகுதோ, அப்பல்லாம் நான் வந்து செல்லுக்கான சான்ஸ் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல நான் இத வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்கேன். போய் பார்க்குறவங்க தாராளமா பார்த்துக்கங்க. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, அப்பெக்ஸ் அப்டின்ற கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன டைம்க்கு இண்டிகேஷன் வந்ததுன்னா, ஆ எக்ஸாக்ட்டா ஒரு 10:45லேருந்து 11 மணிக்கு எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்துச்சு இந்த ஷீட்ல. ஸோ எவ்ரிடே வந்து இந்த 1600 ஸ்கிரிப்ட்ல எனக்கு 3 கம்பெனியோ அல்லது 4 கம்பெனி, 5 கம்பெனின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து வந்து நான் வீடியோ பதிவிடல. நேத்து கிடைச்ச ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுராஸ் அப்படின்ற கம்பெனி கிடைச்சது. அந்த அனுராஸ் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் நேத்து கிடைச்ச பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ரூ. 1161 மார்க்கெட் வந்து ரூ. 1190 வரைக்கும்
மார்க்கெட் கடைசியாக முடிச்சாங்க. ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. 30 பாயிண்ட்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 3%. ஸோ நீங்கள் 3% ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராலாக 15% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வித் லிவரேஜோட நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு ₹1000 இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ₹150 வந்து நமக்கு லாபகரமாக கிடைச்சிருக்கும். அதுவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ₹10,000 அப்படின்னா ₹1,500, ₹1,00,000 அப்படின்னா ₹15,000ன்னு சொல்லிட்டு ஓவராலாக நான் பர்சன்டேஜ் வைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பெக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ட்ரேடு எனக்கு வந்து 11:00 நியர்பை எனக்கு இண்டிகேஷன் இருந்தது. ஸோ 11:00 நான் வந்து ₹308க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இதுதான் இன்னைக்கு வந்து டாப் 20%க்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ மார்னிங் வந்து என்னோட யூஷுவலான பேட்டர்னில் இது ட்ரேட் என்ட்ரி கிடைச்சது. ஆல்மோஸ்ட் 308லேருந்து அபோவ் 330 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா அது மூவ் மூவ் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 35%க்கு மேலே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்கே வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்ட விரும்பல. நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத 4 பேருக்கு நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ திரும்ப அகைன் நான் சொல்கிறேன். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த டூல் வந்து இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னோட வீடியோக்களை நீங்கள் பார்க்காம பயன்படுத்துறது மேபி நீங்கள் ஓனாக லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இனிஷியலாக லாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே இப்படி வந்தால் இப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது ப்ராஃபிட்டபுளாக போகுதுன்றதை நான் க்ரியேட் பண்ணி எனக்கான ஷீட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.